கிறிஸ்தவர்களே, மிகவும் பிரியமானவர்களே, 26/3/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்ப நாச மோச வேலைக்கு நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. என் தேவனுடைய அன்பின் பிரசனம் இவரோடு இருந்து செயல்படுவதாக கிருபைக்குள் நிரப்பும் அப்பா. சகலவிதமான நன்மையும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் இவருடைய வாழ்க்கையில தந்து இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. எரேமியா 31:9 படி இராத செம்மையான வழியிலே நடத்த பண்ணுவேன் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி இவரை அப்படியே நீர் நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 26/3/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்திலே நன்மையும் கிருபையும் விடுதலையும் பலுகி பெருகுவதாக தேவ மகிமை உண்டாகட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூடி இயேசு கிறிஸ்து அவர் சிந்தனை விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்காரு. இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.